ஒரு நாளைக்கு 5 ப்ராப்ளம், ஒரு 25 நிமிஷம் என்ன ஆனாலும் சரி, டெய்லி இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்றதை நிறுத்தாதீங்க. நீங்க 12th 200 கட் ஆஃப் எடுக்கணும் அப்படின்னாலும், இல்ல நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னாலும், இல்ல ஜேஇக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னாலும், இதை நீ விடாம செஞ்சுட்டே இருக்கனா உன்னால கண்டிப்பா சாதிச்சு காட்ட முடியும். சரியா? ஆனா ஒரே ஒரு விஷயம் தான், எவ்ரி சிங்கிள் டே நம்ம போடுற இந்த வீடியோல, நம்மளோட ப்ராப்ளம் சீரீஸ்ல பிரசன்ட் 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 அப்படின்றத கமெண்ட் பண்ணிட்டே வா. ஐ வாண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் யூ இதே மாதிரி அழகா வந்து சார் நான் பிரசன்ட், டே 2 பிரசன்ட், டே 3 பிரசன்ட்னு கமெண்ட் பண்ணிட்டே வா. இதை முக்கியமா உங்ககிட்ட ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்ச அன்னைக்கு டே 1 11th இருந்து 92 பேர் அழகா பொறுப்பா வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்ச, வந்து கமெண்ட்டும் பண்ண. ஆனா அடுத்த நாள் அது அப்படியே 53 குறைஞ்சிருச்சு. 53. நம்ம ஒரு விஷயத்த ஒரு 2 நாள் கூட ப்ராப்பரா கண்டினியூ பண்ண முடியல அப்படின்னா என்ன கண்ணா, கமான், உன்னால முடியும். 20 மினிட்ஸ் 25 மினிட்ஸ், அதுக்கு மேல இது எடுக்க போறது இல்லை. எவ்ரி சிங்கிள் டே இதை ஃபாலோ பண்ணிட்டே வா, விட்டுறாத. உன் லைஃப் இதை டிபெண்ட் பண்ணி இருக்கு. இதை ஒரு 25 நிமிஷம் டெய்லி செஞ்சனா போதும், டெய்லியும் கூட ப்ராப்ளம் சால்வ் பண்ணனா போதும், நீ சூப்பர் பிரைட் ஸ்டூடெண்டா மாறிடு. சரியா? ஸோ டோன்ட் ஸ்டாப் திஸ், கமான். இப்போ லெட் அஸ் ஸ்டார்ட் சால்விங் ப்ராப்ளம். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம், சாப்டர் 3ல இருக்கிற எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா? ஸோ அதோடைய கண்டினியூவேஷன். நேத்து சாப்டர் 2 கம்ப்ளீட் பண்ணிட்டோம், இன்னைக்கு சாப்டர் 3 ஸ்டார்ட் பண்றோம். சரியா? ஸோ when it comes to சாப்டர் 3, ஃபர்ஸ்ட் விஷயம் இந்த கொஸ்டின் பாரு. இதுல ஃபோர்ஸ் ஆஃப் 50 நியூட்டன் அப்படின்னு சொல்லி ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஃபோர்ஸ் உடைய வேல்யூவை நானும் இங்க 50 நியூட்டன் அப்படின்னு சொல்லி எடுத்து எழுத போறேன். ஓகே, ஆக்ஸ் அன் ஆப்ஜெக்ட், அந்த ஆப்ஜெக்ட் உடைய மாஸ் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 20 kg அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க, மாஸ் கொடுத்துருக்காங்க. ஷோன் இந்த ஃபிகர், இங்க ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க, அந்த பிக்சரையும் காமிச்சிட்டாங்க. அந்த பிக்சர்ல நீ தீட்டா உடைய வேல்யூ வந்து பார்த்தனா 30 டிகிரி இருக்கிறத கவனிக்கலாம். கால்குலேட் த ஆக்சலரேஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் இன் எக்ஸ் அண்ட் ஒய் டைரக்ஷன். என்ன தெரியுமா கேக்குறாங்க, கொஸ்டின்ல கேக்குற விஷயம் என்ன தெரியுமா, ஆக்சலரேஷன் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் என்னவா இருக்கும், ஆக்சலரேஷன் அலாங் ஒய் ஆக்சிஸ் என்னவா இருக்கும். இது என்ன கான்செப்டை பேஸ் பண்ண ஒரு கொஸ்டின் தெரியுமா, ரெசல்யூஷன் ஆஃப் வெக்டார். என்கிட்ட 50 நியூட்டன் அப்படின்னு ஒரு ஃபோர்ஸ் இருக்குன்னா, இந்த ஃபோர்ஸை என்னால 2 காம்போனண்டா பிரிக்க முடியும். 2 டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ல என்னால 2 டிஃப்ரெண்ட் காம்போனன்ட்ஸா பிரிக்க முடியும். ஒன்னு அலாங் எக்ஸ் காம்போனன்ட், இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அலாங் ஒய் காம்போனன்ட். சரியா? இப்போ இந்த எக்ஸ் காம்போனன்ட்ல இருக்கிறத எஃப் எக்ஸ் காஸ் தீட்டானும், ஒய் காம்போனன்ட்ல இருக்கிறத எஃப் ஒய் சைன் தீட்டா அப்படின்னு எடுத்து எழுதும். இப்படி ஃபோர்ஸை 2 காம்போனண்டா பிரிக்கிறது பேரு தான் நம்ம வந்து என்ன சொல்வோம், ரெசல்யூஷன் ஆஃப் வெக்டார் அப்படின்னு சொல்லுவோம். இங்க அந்த மாதிரி ஒரு ரெசல்யூஷன் தான் வந்து செய்ய போறோம். நான் ஃபோர்ஸை வந்து ஃபர்ஸ்ட் என்ன செய்யறேன், ஃபோர்ஸ் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் என்ன இருக்கும்ன்றத கண்டுபிடிக்கிறதுக்கு நல்லா கவனி. ஓகே, ஃபோர்ஸ் ஓகே காஸ் 30 டிகிரி அப்படின்னு எடுத்து எழுத போறேன். கொஸ்டின்ல ஃபோர்ஸ் உடைய வேல்யூ என்ன கொடுத்தாங்க, 50 நியூட்டன் கொடுத்தாங்க. அப்போ 50 இன்டூ காஸ் 30 ஓட இடத்துல √3/2. அப்போ எனக்கு ஃபோர்ஸ் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் வந்து என்ன கிடைக்குது அப்படின்னா 25√3 அப்படின்னு சொல்லி ஒரு வேல்யூ கிடைக்குது. இதுதான் வந்து இந்த இடத்துல ஃபோர்ஸ் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ். இதே மாதிரி இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா ஃபோர்ஸ் அலாங் ஒய் ஆக்சிஸ் கண்டுபிடிக்க போறோம். ஆனா ஒய் ஆக்சிஸ்னா சைன் தீட்டா போடணும். அப்போ எஃப் சைன் 30 டிகிரி. இப்ப பாரு, ஃபோர்ஸுக்கு வந்து நம்ம என்ன செய்ய போறோம், 50 இன்டூ சைன் 30 1/2. அப்போ ஃபோர்ஸ் அலாங் ஒய் ஆக்சிஸ் நமக்கு என்ன கிடைக்கும், 25 நியூட்டன் கிடைக்கும். நியூட்டன் இங்க விட்ட. சரியா? ஏன்னா ஸ்கூல்ல நம்ம மிஸ் அதுக்கு மார்க் எடுத்துருவாங்க, சாரோ மிஸ்ஸோ. சரியா? ரைட். இப்ப பாரு, நான் ஃபோர்ஸ் அலாங் எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன தெரியுமா செய்ய போறேன், இதை வச்சு ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்க போறேன். இப்போ ஃப்ரம் நியூட்டன் செகண்ட்ல எப்படி, நம்ம நியூட்டன் தாத்தாவோட செகண்ட் லா, இப்ப இந்த நியூட்டன் தாத்தாவோட செகண்ட் லால இருந்து நம்ம என்ன செய்யலாம், ஒரு முக்கியமான ஃபார்முலா ஒண்ணு எடுத்துட்டு வரலாம், which is force is equal to mass into acceleration. அப்ப நான் ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கணும்னா ஃபோர்ஸ் டிவைடட் பை மாஸ்ன்னு எழுதலாம். இப்ப இதுதான் வந்து இங்க என்னது ஃபார்முலா, இந்த சம்மை சால்வ் பண்றதுக்கு. அப்ப இந்த ஃபார்முலால இருந்து நான் என்ன செய்ய போறேன், இப்ப எனக்கு ஆக்சலரேஷன் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் தெரியணும்னா
ஃபோர்ஸ் அலாங் எக்ஸ் ஆக்சஸ் டிவைடட் பை மாஸ். அப்போ ஃபோர்ஸ் அலாங் எக்ஸ் ஆக்சஸ் என்ன இருந்துச்சு 25√3. அப்போ பாரு 25 போட்டு √3 போட்டு டிவைடட் பை மாஸ் என்ன கொடுத்தாங்க 20 kg கொடுத்தாங்க. அப்போ நான் வந்து இங்க என்ன செய்யணும் 20 kgன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ அந்த 25 20 ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணா மேல 5 வந்துடும், கீழே வந்து என்ன ஆயிடும் 4 வந்துடும். ஓகே, ஸோ இப்போ அதை என்ன செய்யலாம் கேன்சல் பண்ணலாம். இந்த பாரு இதையும் இதையும், அப்போ 4 5. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆக்சலரேஷன் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் என்னன்னு கண்டுபிடிக்க 5 × 1.732 டிவைடட் பை 4 இப்படி எடுத்து நம்ம டிவைட் பண்ணுவோம். அப்போ இதை ஃபைனலா நீ மல்டிப்ளை பண்ணி முடிக்கும் போது உனக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா 2.165. ஓகே, இது ஆக்சலரேஷன் அப்படின்றதுனால m/s² அப்படின்னு எடுத்து எழுத போகிறோம். ஓகே, இதுதான் ஆக்சலரேஷன் அலாங் எக்ஸ் உடைய வேல்யூ. இப்போ நெக்ஸ்ட் என்ன செய்யலாம், இதே மாதிரி ஒய்க்கு கண்டுபிடிக்கலாம். சரியா, நெக்ஸ்ட் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போறது இது கொஞ்சம் நல்லா தெரியும். இப்போ நெக்ஸ்ட் கண்டுபிடிக்க போறது இதே மாதிரி ஃபோர்ஸ் அலாங் ஒய் டைரக்ஷன். அப்போ ஃபோர்ஸ் அலாங் ஒய் டைரக்ஷனுக்கு நான் வந்து ஆக்சலரேஷன் அலாங் ஒய் டைரக்ஷன், அதுக்கு என்ன செய்ய போறேன் ஃபோர்ஸ் அலாங் ஒய் டைரக்ஷன் டிவைடட் பை மாஸ். ஸோ ஃபோர்ஸ் அலாங் ஒய் டைரக்ஷன் வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் 25 நியூட்டன் கண்டுபிடிச்சோம். அப்போ அந்த 25 நியூட்டனை நான் வந்து என்ன செய்ய வேண்டியிருக்கும் அப்படின்னா டைரக்டா 20ஆல டிவைட் பண்ண வேண்டியிருக்கும். அப்போ 5 டிவைடட் பை 4, அப்போ 5 டிவைடட் பை 4னா என்ன வந்துடும் 5 4 1 4 1 2 1.25 வருமா? எல்லாருமே நீ அதை ஒரு வாட்டி கிராஸ் செக் பண்ணிக்கோ. உனக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா 1.25 m/s². இது வந்து ஆக்சலரேஷன் அலாங் ஒய் ஆக்சிஸ். இப்போ நம்ம சமத்தா என்ன பண்ணியாச்சு, கொஸ்டின்ல கேட்ட மாதிரி எக்ஸ் ஆக்சிஸ்க்கு என்ன வரும் ஆக்சலரேஷன் அலாங் எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம் 2.165. ஒய் ஆக்சிஸ் என்ன வரும் 1.25 m/s², ரெண்டுமே கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அடுத்த ப்ராப்ளம் வரும். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் வந்து என்ன அப்படின்னா ஒரு ஸ்பைடர் இருக்கு. இப்போ அந்த ஸ்பைடரோட மாஸ் வந்து என்ன சொல்றாங்க 50 கிராமா. இப்போ இந்த ஸ்பைடரோட மாஸ் இருக்கு பாரு, அது வந்து எனக்கு எந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும் அப்படின்னா இப்படி டவுன்வர்டா ஆக்ட் ஆகும். ஸோ இந்த ஸ்பைடருடைய மாஸ் வந்து 50 கிராம். இது வந்து எனக்கு டவுன்வர்டா ஆக்ட் ஆகுது. சரியா, இப்போ டென்ஷன் வந்து எப்படி இருக்கும், அப்போ டென்ஷன் வந்து இதுக்கு ஈக்குவலண்ட் ஆப்போசிட்டா அப்வர்டா இருக்கும். சரியா, ஸோ இப்போ நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா இந்த 50 கிராம், ஓகே, இந்த 50 கிராம வந்து நான் இன்டூ 9.8 பண்ண போறேன். ஏன்னா வெயிட். இப்போ டென்ஷன் அப்படின்றது என்னது ஃபோர்ஸ். அப்போ நான் இங்க என்ன செய்யறேன் அப்படின்னா ரொம்ப சிம்பிளா ஃப்ரீ பாடி டயக்ராம் வச்சு பை ஃப்ரீ பாடி டயக்ராம் இந்த சினாரியோல இதான் இப்போ ஸ்பைடர்னா ஸ்பைடரோட வெயிட் எனக்கு டவுன்வர்டா இருக்குன்னா டென்ஷன் டி அப்வர்டா இருக்கணும். அப்போ இந்த கேஸ்ல இருந்து நான் வந்து இப்ப என்ன செய்ய போறேன் டென்ஷன் டி ஓகே இஸ் ஈக்குவல் டு எம்ஜி. ஏன்னா டி மைனஸ் எம்ஜி இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ அதனால டி இஸ் ஈக்குவல் டு எம்ஜி. அப்போ நான் டென்ஷன் கண்டுபிடிக்கணும்னா ஸ்பைடரோட வெயிட் விச் இஸ் 50 கிராம். 50 கிராம்னா 10⁻³ kg இன்டூ 9.8 போட போறேன். அப்போ 50யும் 9.8ம் நான் மல்டிப்ளை பண்ணா 490 இன்டூ 10⁻³ கிடைக்கும். விச் இஸ் அப்போ நம்ம என்ன செய்யலாம் 490 இன்டூ 10⁻³ 0.49 நியூட்டன் அப்படின்னு சொல்லி ஆன்சர் எடுத்துட்டு வரலாம். யார் சார் இதுல ஒரு சில விஷயம்லாம் எனக்கு திரும்ப சொல்ல முடியுமா ஒரு பேச்சுக்கு? ஓகே, இப்ப எதுக்கு இங்க 10⁻³ போட்டீங்க? ஏன்னா ஒரு கிராம நீ வந்து என்ன செய்யணும் 10⁻³ கிலோகிராம்னு எழுதணும். அப்ப கொஸ்டின்ல எனக்கு 50 கிராம் கொடுத்தாங்க, அதனாலதான் 50 இன்டூ 10⁻³ அப்படின்னு போட்டேன். அந்த கன்வர்ஷன் கிலோகிராமுக்கு மாத்தல அப்படின்னா ரொம்ப பெரிய தப்பாயிடும். அந்த கன்வர்ஷன் பண்ணி தான் இங்க கால்குலேட் பண்ணணும், ஞாபகம் வச்சுக்கோ. சரியா, அவ்வளவுதான் சம்மு, குட்டி சம் தான் இது, டக்குன்னு முடிஞ்சிடும். இப்ப அடுத்த கொஸ்டினுக்கு வரும். வாட் இஸ் த ரீடிங் ஷோன் இன் த ஸ்ப்ரிங் பேலன்ஸ்? இப்போ ஒரு ஸ்ப்ரிங் பேலன்ஸ் அப்படின்றது இங்க எனக்கு என்ன செய்யும் அப்படின்னா வெயிட்டை கம்பேர் பண்ணும். ரெண்டு பக்கமும் எந்த பக்கம் வெயிட் அதிகமா இருக்கு எந்த பக்கம் வெயிட் கம்மியா இருக்குன்னு. இப்போ நீயே பாரு, இங்கேயும் 4 kg. அப்போ
both masses are 4 kg. அப்போ ஸ்ப்ரிங் பேலன்ஸ் வந்து என்ன காமிக்கும்? 0 காமிக்கும். ஸ்ப்ரிங் பேலன்ஸ் எக்ஸாக்டா சென்டர்ல இருக்கும், 0 காமிக்கும். ஒரு பக்கம் மாஸ் அதிகமா இருக்கு, இன்னொரு பக்கம் மாஸ் கம்மியா இருக்குன்னா அது வேற கதை. இங்க ரெண்டு பக்கமும் சேம் மாஸ் அப்படின்றதுனால அப்ப ஸ்ப்ரிங் பேலன்ஸ் வந்து நமக்கு இங்க என்ன காமிக்கும்? 0 காமிக்கும். இது சரியா? இப்ப இதுல அடுத்து இன்னொரு கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு வருவோம். ஓகே, இப்ப இந்த சினாரியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து இங்க ஒரு மாஸ் இருக்கு. ஆனா இந்த மாஸ் வந்து எனக்கு எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு இன்க்ளைன்டு பிளேன்ல இருக்கு. இந்த மாதிரி ஒரு இன்க்ளைன்டு பிளேன். அந்த இன்க்ளைன்டு பிளேன் வந்து என்ன ஆங்கிள் இன்க்ளைன் ஆயிருக்கு? 30 டிகிரில இன்க்ளைன் ஆயிருக்கு. இது மேல நான் ஒரு மாஸை வைக்கிறேன், சரியா? இப்போ இந்த மாஸ் இங்க ஒரு ஸ்ப்ரிங் சிஸ்டம்ல கனெக்ட் ஆயிருக்கு, சரியா? இப்ப என்ன விஷயம், இந்த உலகத்துல இருக்கிற எந்த ஒரு பொருளா இருந்தாலும் அந்த பொருளோட என்னது வெயிட் வந்து எனக்கு எப்படி ஆக்ட் ஆகும் அப்படின்னா டவுன்வர்டா. ஆனா அதால இப்படி டவுன்வர்டா வர முடியுமா? வர முடியாது. அது இப்படி இந்த பக்கமா சரிஞ்சுதான் வரும். அப்ப அது மாதிரி அது சரிஞ்சு வரும்ன்றதுனால அப்போ அதோட வெயிட் mg sin θ காம்பனன்ட் டவுன்வர்டா இருக்கும். அதே நேரத்துல இதுக்கு பர்பண்டிகுலரா ஒரு கோடு போட்டு நான் வந்து என்ன சொல்லலாம், வெயிட் mg cos θ வந்து இந்த சர்ஃபேஸுக்கு பர்பண்டிகுலரா இருக்கும் அப்படின்னு சொல்லி எடுத்து எழுதலாம். அப்ப mg sin θ டவுன்வர்டா இருக்குன்னா டென்ஷன் T அப்வர்டா இருக்கும். அப்ப அந்த கதையை வச்சு நான் என்ன செய்ய போறேன், இந்த பாரு. அப்போ இங்க டென்ஷன் T is equal to mg sin θ அப்படின்னு எடுத்து எழுத போறேன். கொஸ்டின்ல மாஸோடைய வேல்யூ இதோ கொடுத்துருக்காங்க பாரு, 2 kg அப்படின்ட்டு. அப்போ மாஸோட வேல்யூ 2 kg. நான் டென்ஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மாஸுக்கு 2 இன்டூ கிராவிட்டிக்கு 9.8 இன்டூ சைனு 30 டிகிரின்னு எடுத்து எழுத போறேன். சைன் 30க்கு என்ன வரும்? 1/2 வரும். அப்போ 2 இன்டூ 9.8 இன்டூ 1/2, 2 கேன்சல் ஆகிடும். T ஈக்குவல் டு 9.8 நியூட்டன். அவ்வளோதான். இதுதான் இங்கே கரெக்டான ஆன்சர் டென்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு. டென்ஷனே எல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். உனக்கு ஒரே விஷயம் தான், ஒரு இன்க்ளைன்டு பிளேன்ல நீ ஒரு மாசை வைக்கிறனா அப்போ டவுன்வர்ட் காம்பனன்ட் mg sin θவா இருக்கும், சரியா? ஏன்னா வெயிட் எப்பயுமே டவுன்வர்டு, ஆனா அதால டவுன்வர்டா வர முடியாது. இந்த டைரக்ஷன்ல தான் கீழே சரிஞ்சு வரும். அப்போ இது mg sin θ, இதுக்கு பர்பண்டிகுலரா இருக்கிற கோடு mg cos θ. அப்போ இந்த mg sin θ தான் டென்ஷனுக்கு ஆப்போசிட்டா இருக்கும். ஸ்பைடர் சம்ல அப்படி இல்லை. ஸ்பைடர் வந்து எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு பேச்சுக்கு சொல்றேன், இதான் ஸ்பைடர்னா இப்படி அதோட வெயிட் டவுன்வர்டா ஆக்ட் ஆச்சு, டென்ஷன் அப்போடா இருந்துச்சு. கயிறு இப்படி இருந்துச்சு, கயிறு வந்து எனக்கு இப்படி இல்லை, நாட் இன் திஸ் டைரக்ஷன் ஆர் இன் திஸ் டைரக்ஷன். கயிறு வந்து ஸ்ட்ரெயிட்டா அப்போடா இருந்துச்சு. அதனால அங்க டென்ஷன் ஈக்குவல் டு mgன்னு போட்டோம். இங்க மறக்காம mg sin θ போடணும், இல்லைன்னா தப்பாயிடும். ஓகே, இப்போ அடுத்த கொஸ்டினுக்கு வருவோம். கால்குலேட் த ஆக்சலரேஷன் ஆஃப் த பைசைக்கிள். அந்த பைசைக்கிளோட மாஸ் வந்து உனக்கு கொடுத்துருக்காங்க 25 kg. ஆக்சலரேஷனை கண்டுபிடி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. as shown in the figure 1 and 2. இதுல 1 காமிக்கிற, 2 பக்கத்து இதுல இருக்கும், சரியா? இப்போ இங்க வந்து பார்த்தனா இந்த கொஸ்டின்ல இந்த சைக்கிள் மேல ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஸோ அந்த ஃபோர்ஸ் வந்து என்ன அப்படின்னா 500 நியூட்டன். இப்போ இந்த சைக்கிள் ஃபார்வர்டா போகும்போது பேக்வர்டா இது மேல என்ன ஆக்ட் ஆகுதுன்னா ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகுது. யானி சார் ஃப்ரிக்ஷன் தான் இங்க ஆக்ட் ஆகுதுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஏன்னா அந்த ஆரமா இருக்கான் இந்த தரையில இந்த இடத்துல போட்டிருக்கான், இந்த டச் ஆகிற இந்த இடத்துல போட்டிருக்கான். அப்படின்னா அது ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்னு அர்த்தம். எப்பயுமே நீ எந்த பக்கம் நகர்றியோ அதுக்கு எதிர் திசையில தான் ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகும், சரியா? அப்ப இந்த இடத்துல இருக்கிற ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸை FK கைனடிக் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு போட்டுக்கிறேன். ஏன்னா இது மோஷன்ல இருக்கு அப்படின்றதுனால 400 நியூட்டன். இப்போ முதல் விஷயம், எனக்கு அப்ப இந்த இடத்துல ஆக்சலரேஷன் எவ்வளோன்னு தெரியணும்னா நெட் ஃபோர்ஸ் வந்து என்னன்றது தெரியணும். ஏன்னா எனக்கு இந்த இங்க பேசிக்கா வந்து என்ன தெரியுமா, இந்த ஆப்ஜெக்ட், இந்த சைக்கிளை நான் ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி எடுத்துக்கிறேன். இதை நான் ஒரு ஃப்ரீ பாடி டயக்ராம் மாதிரி போடுறேன்னு வச்சுக்கோங்க. அப்ப இந்த ஆப்ஜெக்ட் மேல எனக்கு 2 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஒரு ஃபோர்ஸ் வந்து இப்படி ஃபார்வர்டா இருக்கு, இன்னொரு ஃபோர்ஸ் வந்து இதை பேக்வர்டா தள்ளுது. அப்ப ஃபார்வர்டா இருக்கிறது 500 அப்படின்னா பேக்வர்டா இருக்கிறது 400. அப்போ இதுல இருக்கிற நெட் ஃபோர்ஸ் நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஓகே, அதை நான் எப்படி எழுதுறேன்னு பாரு. F நெட், அதாவது நெட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு இது மேல டோட்டலா எவ்வளவு ஃபார்வர்ட் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது மைனஸ் கைனடிக் ஃப்ரிக்ஷன். அப்போ இது ஒரு 500 மைனஸ் 400. இப்போ இங்க நெட் ஃபோர்ஸ் இருக்குல்ல, இந்த நெட் ஃபோர்ஸை வந்து நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா
மாஸ் இன்டு ஆக்சலரேஷன் பிரிச்சு எழுதிக்கிறேன். சரியா? மாஸ் இன்டு ஆக்சலரேஷன். ஸோ தட் எனக்கு மாஸோடைய வேல்யூ என்னன்னு தெரியும். 25 இன்டு ஆக்சலரேஷன் ஏ இஸ் ஈக்குவல் டு 100. ஓகே, இங்கே 0 போட்டால் அங்கே 0 ஆகுது, நான் தெரியல, போர்டு ஏதோ பிரச்சனை போல. ஏ ஈக்குவல் டு 100 டிவைடட் பை 25. அப்போ ஆக்சலரேஷனுடைய வேல்யூ வந்து எனக்கு என்ன வரும்? 4 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். பார்த்தியா, இங்கே எஸ் போட்டவொடனே இங்கே வந்துடுச்சு. பார்த்தியா, என்னமோ ஆகுது போர்டுக்கு. எழுதுறேன் அப்படியே மறைஞ்சு போகுது டக்குன்னு. சரி, ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு 4 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இது இந்த பிக்சருக்கு. இப்போ இதுவே இன்னொரு பிக்சர் எடுத்துப்போம். இதுல இதுவும் 400, இதுவும் 400. அப்போ இந்த இடத்துல நான் வந்து நெட் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோ. ஐம் கோயிங் டு ஃபைண்ட் நெட் ஃபோர்ஸ். அப்போ நான் இங்கே வந்து என்ன செய்வேன்? எவ்வளோ ஃபோர்ஸ் ஃபார்வர்டாக ஆக்ட் ஆகுது மைனஸ் எவ்வளோ கைனடிக் ஃப்ரிக்ஷன் பேக்வர்டாக ஆக்ட் ஆகுது. இதில் என்ன பிரச்சனைனா ரெண்டுமே 400 அப்படின்றதுனால அப்போ ஆன்சர் 0 ஆகிடும். நெட் ஃபோர்ஸ் 0. அப்போ மாஸ் இன்டு ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு 0, இல்லை ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இந்த சினாரியோவில் ஆக்சலரேஷனே இந்த சைக்கிள் என்னவா இருக்கும்? 0வா இருக்கும். சரியா? ஸோ தட்ஸ் இட். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம குட்டி குட்டியாக வந்து ஓகே ஒரு 5 டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணியிருக்கோம். தயவு செஞ்சு இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் நோட்டில் போட்டுப்பாரு இன்னைக்கே. ஓகே, இன்னைக்கே சால்வ் பண்ணிடு. மறக்காம நிறைய பேர் வீடியோ பார்க்குற கமெண்ட் பண்ண மாட்டேற, கமெண்ட் பண்ணு. யார் யாரெல்லாம் இருக்குன்றத பிரசன்ட் சார், டே 3 பிரசன்ட் சார் கமெண்ட் போடு. போட்டால் தான் நமக்கும் அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு வெறி வரும். நடுவில் விட்டுற மாட்டோம். ஒரு சில விஷயம் நம்மளே டிசிப்ளினாக வச்சுப்போம். ரெண்டாவது, நான் வந்து என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, யார் யாரெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு இந்த 30 டேஸ் டெய்லியுமே அட்டண்டன்ஸ் கரெக்டாக வரியோ எல்லாருக்குமே கிஃப்ட்டு நானே உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் ஒன்று தரேன். சரியா? சீரியஸா, இது எதுவும் நான் பித்தலாட்டெல்லாம் ஆடல. உங்கள் எல்லாருக்குமே ஒரு கிஃப்ட்டு, உங்கள் வீட்டுக்கு கொரியர் வர மாதிரி ஒரு கிஃப்ட்டு, எத்தனை பேர் இருந்தாலும் சரி, 1000 பேர் பண்ணாலும் சரி, அனுப்பி வைக்கிறேன். சரியா? உன்னைய படிக்க வைக்கிறதுக்கு எப்படி எல்லாம் யோசிக்கிறோம். சரியா? பட் ப்ளீஸ் டூ ஃபாலோ இட் பசங்களா. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. இந்த வீடியோ லைக் பண்ணு, மறக்காம கமெண்ட் பண்ணு, உன் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடு. சரியா? தட்ஸ் இட். நாளைக்கு பார்க்கலாம். பை பாய்.